வந்து மோடியை வந்து பெரிய ஒரு ஆதர்ச பிம்பமாக பார்த்தார். மோடியை அவர் பிஜேபியை வந்து என்ன நான் கூட பழகினதுனால எனக்கு தெரியும். குருமூர்த்தி சில சமயங்களில் ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது என்னை கூப்பிட்டே பேசியிருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே. குருமூர்த்தி சில சமயங்களில் வந்து ஒரு முடிவெடுக்க ரஜினியை வற்புறுத்திய போது என்னை கூப்பிட்டு அழைத்து அதை செய்யலாமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் அப்புறம் ஒரு மணி நேரம் அதுக்கான காரண காரியங்களை விளக்கி, நீங்கள் அங்கே வந்து அவர்களுடைய கைப்பாவையாக நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் வந்து தனித்துவத்தோடு இருந்தால் தான் உங்களுக்கே மதிப்பு என்பதை சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொண்டு குருமூர்த்தியினுடைய ஆலோசனையை தட்டிவிட்டவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ அரசாரி பிம்பத்தோடு போனால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது என்பது அவருக்கு நல்லா தெரியும். நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். வலதுசாரி பிம்பத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு, மோடியை ஜெயிச்சிருவார. ஓகே. வலதுசாரி பிம்பம் தமிழ்நாட்டை ஜெயிக்கணும்னா மோடியை ஜெயிச்சிருவாரு, நீங்கள் எதுக்கு அது? நீங்கள் தனித்துவமாக வந்தால் வாங்க, பிஜேபியோட பின்னால் இருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க அரசியலுக்கு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அது அதனால் வந்து அவர் வந்து பிஜேபியினுடைய பிம்பத்தை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவரால் பிஜேபியினுடைய சார்பை, பிஜேபியினுடைய அந்த அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அந்த அவர்களது ஒட்டுறவு, இந்த உறவை வந்து விட்டுட்டு அவரால் வெளியே வர முடியல. இதில் போய் மாட்டினோம்னா நம்ம பிஜேபிக்காரனாவே மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும், பிஜேபியினுடைய அடிமை அரசாங்கத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுருன்னு சொல்லி தான் அவர் ஒதுங்கினதுக்கு காரணமே.